கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தை கடவுள் கிருபையாய் கொடுத்து உற்சாகத்தோடு அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருடைய பராமரிப்பையும் வழிநடத்துதலையும் உணர்ந்து அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். வாருங்கள். இயேசுராஜனே, உம்மை காண வாஞ்சையோடு வந்தேனே, நன்றி நிறைந்த உள்ளத்தாலே தோத்தரித்து பாடுவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இன்ப சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்முடைய இரக்கத்திற்காக வழிநடத்துதலுக்காக ஒவ்வொரு நாளும் நீர் தருகின்ற படிப்பினைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, கவனம் சிதறாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையை பிரியமாக ஏற்றுக்கொள்ளும். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆண்டவரே, உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து இந்த ஆராதனையை செவிமடுக்கிற உமது பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், உற்சாகப்படுத்தும். கர்த்தருடைய சன்னிதானம் எங்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிற இடம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். வந்திருக்கிறவர்களை சரியான நேரத்திலே வர இருக்கின்ற பொது பிள்ளைகளையும் கூட்டி சேரும். காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்திலே ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே, ஆமென். 131வது பாடல். விசுவாச காதில் படையேசு இந்த நாமம், ஆயவர் செவியில் தொனிப்பார் பாசம், ஆயவர் செவியில் படுத்தும் ஆயை கொண்ட நெஞ்சை அது மயக்க மிண்டி விடுக்கும், ஆயை கொண்ட நெஞ்சை அது மயக்க மிண்டி விடுக்கும். எல்லை இல்லா கிருபை இரள் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே, எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. என் ஆண்டவா, என் ஜீவனே, என் மார்க்கமே, முடிவே, நாள் வரும் துயரை நாள் வரும் துதியை நீரே ஏற்று கொள்ளும் தேவே. 111ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிக்கலாம். 200வது பக்கம் பாட்டு புத்தகத்திலே. அல்லேலூயா,
நேர்மையானவர்கள் சங்கத்திலும் சபையிலும் கர்த்தருக்கு என் முழு இதயத்தால் நன்றி செலுத்துவேன். அவர் செய்வதெல்லாம் மகிமையும் மகத்துவமுமே. அவர் நீதி என்றென்றைக்கும் நிலை நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமே. அவர் கட்டளைகளெல்லாம் மாறாதவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவர் கட்டளையின்படி செய்கிற யாவர் நற்புத்தி உண்டு. அவர் புகழ் என்னென்றைக்கும் நிலைக்கும் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலமாய் இருக்கிறபடியே ஆமென். சபையார் அமர்வோம். 1 சாமுவேல் 21 அதிகாரம் முதல் 6 வசனங்கள். 1 சாமுவேல் 21 அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஒன்று சாமுவேல் 21 அதிகாரம் முதல் 6 வசனங்கள். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவர் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். இன்ன இடத்திற்கு வரவேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோடே மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விலக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும் என்பது. முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. 2வது வேதபாகம் லூக்கா நற்செய்தி நூல் 6 அதிகாரம். லூக்கா நற்செய்தி நூல் 6 அதிகாரம் முதல் 11 வசனங்கள். யாரும் எழுந்து நின்று கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் பயிர் வழியாய் போகையிலே அவருடைய சீஷர் கதிர்களை கொய்து கையினால் நிமிட்டி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் செய்கிறது என்ன என்றார்கள். இதை கேட்ட இயேசு அவர்களிடம், தாவீதும் அவனோடு இருந்தவரும் பசியாக இருந்தபோது அவன் செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் கடவுளின் வீட்டிற்குள் சென்று ஆசாரியன் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை வாங்கி தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று கூறி, ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் மனுஷகுமாரனே என்று சொன்னார். வேறொரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்திற்குள் போய் உபதேசித்தார். அங்கே சூமின வலது கையன் ஒருவன் இருந்தான். வேதபாரகனும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்ட நோக்கமுடையவர்களாய் ஓய்வு நாளில் குணமாக்குவாரோ என்று அவரை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரோ அவர்கள் சிந்தனையை அறிந்து, சூமின கையனை எழுந்து நடுவே நில் என்று சொல்ல அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ கொல்வதோ எது நியாயம் என்று உங்களை கேட்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து, அந்த மனுஷரிடத்திலே உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை சொஸ்தமாயிற்று. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசனை செய்தார்கள் என்பதே வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாகமும் வாசித்து முடிந்தது.
அன்பானவர்களே, மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தும் பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இன்றைய நாளின் தியானத்திற்கென்று காஸ்பல் லெசன் 7வது வசனம். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளையிலே நம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்கள் கவனம் சிதறாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஒப்புக்கு அமர்ந்து கொண்டு இஷ்டமான திசையிலே எங்கள் எண்ணத்தை செலுத்தாதபடி ஆண்டவர் நீர் ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லூக்கா நற்செய்தி நூல் நமக்கு ஒரு புதிய பார்வையை தருகிறது. 4 காஸ்பல், 4 சுவிசேஷம் இருக்கிறது. மேத்யூ, மார்க், லூக், ஜான். அதில் லூக் ஸ்பெசிஃபிக்காக ஜென்டைலுக்காகவும் புதிய பெண்களுக்காகவும் அதில் யூனிக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. சினாப்டிக் காஸ்பல் தான். சினாப்டிக்னா யோவான் தவிர மீதி 3 ஒற்ற ஒரு கருத்துடைய ஒரு காஸ்பல் தான். ஆனால் லூக்கானுடைய அணுகுமுறை அநேக இடங்களிலே வித்தியாசமாக இருக்கும். நிறைய காரியங்களை புதுமையாக புகுத்துவார். ஏன்னா மெத்த படித்தவர், உங்களுக்கு தெரியும், மருத்துவர் டாக்டர் லூக்கா. ஆக அவருடைய அணுகுமுறை இங்கே ஒரு புதிய பாடத்தை வைக்கிறார். ஆண்டவர் இயேசு சீடர்கள் மத்தியிலே கூட சேர்ந்து வர்றாரு. வரும்பொழுது குற்றம் காணுகிறார்கள். சீடர்களை என்ன செய்கிறார்கள்? ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உமது சீடர்கள் செய்கிறார்களே. அதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உமது சீடர்கள் செய்கிறார்களே. என்ன அப்படி செய்தார்கள்? என்ன தகாத செயலை செய்தார்கள்? அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து கையினால் நிமிட்டி அதை தின்றார்கள். பரிசேயர்கள் சிலர் அதை பார்த்து, பெரிய குற்றம் அவங்களுக்கு, ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது. எது அவங்களுக்கு வேலையாய் தோன்றிவிட்டது? எது அவங்களுக்கு தீய செயலாய் தோன்றிவிட்டது? கதிர்களை கொய்வது ஒரு வேலை, அதை நிமிட்டி சுத்தம் செய்வது ஒரு வேலை, அதை எடுத்து சாப்பிட்டது அவர்களுக்கு ஒரு வேலை. இப்படி ஆண்டவருடைய சீடர்கள் செய்கிற அந்த செயலை பார்த்து அவரை குற்றப்படுத்தி கடவுள் முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். கேள்விக்கு என்னமா பதில்? கரெக்டா சொல்லிட்டேன். கேள்விக்கு பதில் வேணும், பதில் தான் சொல்லணும். கேள்வி கேட்பது இயல்பு. எல்லார்கிட்டையும் நிறைய கேள்விகள் இருக்கும், மனசுக்குள்ள இருக்கும். அவங்க ஓப்பனா கேட்கிறாங்க, குற்றப்படுத்தும்படி கேட்கிறாங்க கடவுளை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்க ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லலை. ஆனா இப்போ உங்ககிட்ட என்னம்மா நீங்க அப்படின்னு ஏதாவது பேசுனா, எல்லாம் யாராவது கார்னர் பண்ணுனா நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு ஸ்கூல்ல போய் பிள்ளைகிட்ட ஏதாவது நம்ம சொன்னோம்னா, உங்க ஹெட் மாஸ்டர் என்ன எப்படி கரெக்டா? உங்க ஹெட் மாஸ்டர் எங்ககிட்ட சொல்ற அப்படின்னு கேட்கிற மாதிரி, அவர்கள் யாரை பிரைடா பார்க்கிறாங்களோ, யாரை பெருமிதமாக நம்புகிறார்களோ, யாரை அவர்கள் நிகரில்லாத விசுவாசத்திற்கு ஆதாரமாக கொள்ளுகிறார்களோ, அவரை கடவுள் அப்படி பிக்சர் பண்றார். ஐயா, ஆஃப்டர் ஆல் மை டிசைபிள்ஸ்,
என்னுடைய சீடர்கள் சாதாரண மனிதர்கள், அவ்வளவுதான். உங்களுடைய பார்வையிலே அரசனாக, உங்களுடைய பார்வையிலே மரியாதைக்குரியவராக, விசுவாசத்திற்கு முன்மாதிரியாக, ஆண்டவருக்கு நிகராக வைத்து பார்க்கிறீர்கள் அல்லவா தாவீது. தாவீது என்னையா பண்ணினாரு? கடவுள் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. அவருடைய பெருமையை டச் பண்றாரு. அவர் என்ன சாப்பிட்டாரு? தேவ சமூகத்து அப்பம், மற்றவங்க யாருமே தொடக்கூடாத அப்பம், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆசாரியர் மட்டுமே சாப்பிடக்கூடிய அப்பம். அத பசின்னு சொல்லிட்டு ஆசாரியர் இடத்துல கேட்டு அதை சாப்பிட்டார் இல்லையா? அதை வாசிச்சிங்க இல்லையே? வாசிங்க இல்லையே? இப்போ வாசிச்சோம் இல்லையா? இப்போ வாசிச்சோம். அதை வாசிக்கவில்லையா? நீங்க பெருசா குற்றப்படுத்த வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னவனே கப்சி. அதுக்கப்புறம் பதில்ல வேறொரு நாள் மனசுல அந்த அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு. மன அரிப்பு, வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு எரிச்சலை கொடுத்தது. அப்படிதானா? அத்தாரிட்டி, நாங்க தான் பரிசேயர்கள், நாங்க தான் வேதபாரர்கள், நாங்க தான் இதுக்கு அடுத்த காரியத்திற்கு எல்லாம் தீர்மானிக்கிறவங்க என்று சமூகத்திலே தங்களை பிரகடனப்படுத்தி முன்னிறுத்தி அவர்கள் வாழ்ந்தவர்கள். இயேசு அப்பவும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? சூமின கை ஒருத்தன். அந்த இடத்துல கடவுள் கேட்கிற கேள்வி என்னமா? நடுவிலே அவனை எழுந்து நிறுத்தி, அல்ல, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ கொல்வதோ எது நியாயம் என்று உங்களை கேட்கிறேன், எது நியாயம் என்று உங்களை கேட்கிறேன். பதில் சொல்லியிருந்தா நேர்மறையா பதில் சொல்லியிருப்பாங்க. பதில் சொல்லாம இருந்தா, பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் அவர் கேட்கிற கேள்விக்கு சொல்லி இங்க குறிப்பிடப்படல, ஆனா நேர்மறையான பதில் சொல்லியிருக்க கூடும். அதுதான் அவங்களுடைய அணுகுமுறையே இல்லையா? ஆனா கடவுள் சொல்லி அவனை சொஸ்தப்படுத்துகிறார். உன் கையை நீட்டுங்கிறாரு, சுகமாயிருது. அதுக்கு முன்னாடி 7வது வசனம் வாசிச்சிடலாமா? 7வது வசனம் என்ன சொல்ற பாக்குறாங்க? எப்படா குற்றப்படுத்தலாம், எப்படா கண்ணில் மாட்டலாம், கண்ணி வைத்து பார்க்கிற மாதிரி அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவர் அந்த குணப்படுத்தல செயலை செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கேள்வியை வைக்கிறாரு. ஓய்வு நாள் தான்ப்பா, ஆனாலும் அது நன்மைக்கா தீமைக்கா, ஜீவனை காப்பதற்கா கொல்வதற்கா என்று அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பார். மனுஷனுக்கு தானே, எல்லா நாட்களும் மனுஷனுக்கு தானே, எல்லா விதிகளும் மனுஷனுக்கு தானே, எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்கு உண்டே. ஏன் இப்படி விதிகளை பிடித்து தொங்குகிறீர்கள்? ஏன் இப்படி தேவையில்லாத காரியத்தை குறித்து சொல்லுகிறீர்கள்? அப்படிதானே? இப்போ ஒரு ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி சொல்லாம விட்டுட்டா, பாஸ்டர் என்ன நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க, ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி சொல்லணும்ல, அது ஒரு பெரிய குற்றமா பார்க்கிறோம்ல. நம்ம எப்போதும் சொல்றது, கடைசியில் சொல்றது, என்ன பெரிய பாவம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படி சொல்ற மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்க மனதிலே ஊறி போனது. குற்றப்படுத்தணுங்கிறதல்ல, மனதிலே ஊறி போன ஒரு சமய சடங்காக, பெரிய விஷயமாக பார்க்கிற மனோபாங்கு. அதாவது அந்த மாதிரி மனதிற்கு உட்பட்டு விட்டார்கள். ஆகவே அவர்களை சொல்லியும் குற்றமில்லை. அவர்கள் அதனால் சின்ன சின்ன கடவுள் நியாய பிரமாணத்தை குலைக்கவா வந்தேன் கேட்டார் இல்லையா? அதை நிறைவேற்றவே வந்தேன். நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை குற்றப்படுத்துவதே நோக்கமாக வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே கடவுள் அநேக காரியங்களை சுட்டிக்காட்டி பேசுகிறது பார்க்க முடியும். 72 பேரை எடுத்தார். 72 பேர்ல 12 பேரை செலக்ட் பண்றாரு. 12 பேரை செலக்ட் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்பும் போது அங்க மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேத்யூ காஸ்பல்ல, லூக் காஸ்பல்ல,
சமவெளி பிரசங்கம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க வந்து அவர் சொல்றாரு பாருங்கள். அப்பொழுது 20ஆம் வசனம் படிமா. அப்பொழுது பாருங்க, இங்க இயேசு கூட வந்து அவர் அதை செஞ்சா குற்றப்படுத்துறானுங்க, இதை செஞ்சா குற்றப்படுத்துறானுங்க, இதை செஞ்சா கேள்வி கேட்குறானுங்க, அதை செஞ்சா கேள்வி கேட்காங்க. இவர் கூட வந்துக்கிட்டு இது எப்படி தான் நம்ம சமாளித்து போகிறது எப்படின்னு சீடர்கள் 72 பேர்களுக்கும் 72 குழப்பம் இருந்திருக்கும். ஆண்டவருடைய ஊழியத்தில் அவரை பின்பற்றி வர்ற ஒவ்வொருவருக்கும் டார்ச்சர் இருக்கும். அப்போ எப்படி தம்முடைய சீடர்களை திடப்படுத்துறாருன்னு பாருங்க. அவர்களை நோக்கி பார்த்து, இல்லையா, தரித்திரராக நீங்கள் பாக்கியவான்கள், கடவுள் ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். பசியில தானப்பா அதை எடுத்தான். கொஞ்சம் பசியாறதுக்கு தான் அந்த கதிரை நிமிட்டி எடுத்தான். அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு சிலருக்கு பசி இருக்கும், அதுக்கு தன்னை அதை அறியாம எடுத்து சாப்பிட்டுருப்பான். அதையும் குற்றப்படுத்துறானுங்க. இப்போ இப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல கூட வர்றாங்க, கூட இருக்கிறாங்க. ஊழியத்தில் அவங்கள திடப்படுத்தும் போது எப்படி அழகா திடப்படுத்துறாரு பாருங்க. நீங்கள் எல்லாருக்கும் உணர்வை வெளிப்படுத்த முடியாது. சிலருக்கு சிச்சுவேஷனை பார்த்தா கண்ணில் கண்ணீர் கட்டி இருக்கும், அப்படிதானா? வார்த்தையில சொல்ல முடியாது, வப்பராளம் இருக்கும். எங்கே போனாலும் கார்னர் பண்ணுறானுங்க. ஆண்டவரை பின்னாடி நம்ம வந்துட்டோம். எவ்வளவு வேதனைகள். ஊழியத்துக்கு வர்றாருங்கன்னா 12 பேரை செலக்ட் பண்ணுறாரு. அவங்களுடைய மனநிலையை நம்ம யோசித்து பாருங்க. அப்போ இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை விலக்கி வைத்து, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்கள். அந்நாளில் மனமகிழ்ந்து துள்ளி குதித்து பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாகும். பரலோகத்தின் உங்களுக்கு பலன் மிகுதியாகும். நம்பிக்கை கொள்ளுங்க, திறன் கொள்ளுங்க. உலகத்தில் இதெல்லாம் செய்வாங்க. எல்லாரும் கடவுளை அன்பை ருசிச்சு கடவுளுடைய சமூகத்தில் நன்றியறதலோடு வராங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் கடவுள் மேலே கோபத்தில் வருவாமா, சிரிக்கிறதுக்கு இல்லை, உண்மைதான். நம்ம என்னத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இவர் கேட்கவே மாட்டேங்காரு. என் வீட்டிலோட இந்த பிரச்சனையை சொல்லி எத்தனை நாள் அப்ளிகேஷன் போட்டாச்சு, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே. இவரை கடவுள்னு சொல்லி, கடவுள் மேலே கோபம் உள்ளவன் என்ன பார்த்தா நினைப்பான்? கூட கொஞ்சம் பாசம் வரும்ல. கடவுள் மேலே கோபம் உள்ளவன் என்ன அங்கேயோட பார்த்தா என்ன செய்வான்? ரொம்ப பாசமாக இருப்பான், இல்லையா? இயற்கை தானே. கடவுளை பிரதிபலிக்கிறவன் தானே நான், கடவுளுடைய ஊழியக்காரன் தானே நான். அப்போ என்ன நினைப்பான்? என்ன நிசாரமா நினைப்பான்? என்கிட்ட காரு பங்களா அப்படி வீடு காடு காசு எல்லாம் கிடந்துச்சுன்னா முணுமுணுத்துட்டு போவான். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நிசாரமா பேசுவான், அவமானப்படுத்துவான், வேதனைப்படுத்துவான். ஆனாலும் உங்களுக்கு பரலோகத்தில் பலன் மிகுதி. எப்படி கடவுள் ஊழியர் அவருடைய சீடர்களை திடப்படுத்துகிறார்னு பாருங்க. நீங்க அவமானப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, உங்களை பேக்ரவுண்டை வச்சு, உங்களுடைய இயலாமை வச்சு, பொருளாதார நிலையை வச்சு, உங்களுடைய சூழலை வைத்து அவமானப்படுத்தி பேசலாம். ஆனா அங்க உங்களுக்கு ரிவார்டு இருக்கு. சந்தோஷப்படுங்க. அந்த மாதிரி டைம் ஆஃப் கிரைசிஸ்ல நீங்க வந்து சந்தோஷம் தான் படணுமே தவிர கவலைப்படக்கூடாது. நீங்கள் கடவுளுடைய பிரதிநிதி. சாதாரண மக்கள்னா என்ன செய்வான்? ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படிதானே கேட்பான் சாதாரண மக்கள்னா. ஆனா ஊழியக்காரன் கேட்பானா? பதிலுக்கு பதில் கேட்பானா? கேட்க மாட்டான். கேட்டா அவன் ஊழியக்காரனா? இல்லை. அப்போ ஊழியக்காரன் அமைதியா இருப்பான். ஆகவே என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா கடவுள் அதற்கு ஆறுதலை கொடுக்கிறார். உனக்கு அதற்குரிய பதில் இருக்குப்பா, அதற்குரிய ரிவார்டு இருக்குப்பா, நீ கவலைப்படாத. டோன்ட் பி அஃப்ரைட். இதுக்கெல்லாம் கவலைப்படாத. நான் செலக்ட் பண்றேன், நான் உன்னை அனுப்புறேன்.
நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். ஆகவே இங்கே அவர் திறந்து பேசுறார். லுக் ஃபார் ஜீசஸ், லுக் அட் ஜீசஸ், லுக் வித் ஜீசஸ். கடவுளை தேடுங்கள், கடவுளோடு தேடுங்கள், கடவுளுக்காக தேடுங்கள். இதுதான் கடவுள் நம்ம முன்வைக்கிற வார்த்தைகள், சத்தியங்கள். நான் மக்களை எப்படி பார்த்தேன், நான் ஏழைகளை எப்படி பார்த்தேன், நான் எப்படி அன்பு கூறினேன், நான் எப்படி கருணையோடு ஒவ்வொருத்தரை அணுகிறேன், அந்த மாதிரி நீ என்னை பிரதிபலிக்க வேண்டும். அவமானம், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நீ என்னை பிரதிபலிக்க வேண்டும். அப்போது நீ செய்கின்ற ஊழியம், நீ செய்கின்ற ஆண்டவரை பின்பற்றி வருகிற அந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவர் அங்கீகரித்து பேசுகிற வார்த்தையை தான் நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் அதுக்கப்புறம் சொல்றாரு, பிரியமானவர்களே, ஐயோ என்று பல இடங்களில் வைக்கிறாரு. அதுவும் நமக்கு படிப்பினை தான். ஆக இந்த நல்ல நாளிலே, காலை வேளையிலே கடவுள் தருகிற படிப்பினை, பாடம், எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அதை கடந்து போவதற்கு, குற்றப்படுத்துகிறவர்கள், குறை சொல்லுகிறவர்கள், இழிவாய் பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் மத்தியிலும் தான் ஆண்டவரும் ஆண்டவருடைய சீடர்களும் வலம் வந்தார்கள். அவர்களுக்கே அப்படின்னா ஆண்டவர் எப்படி சொன்னாரு, டேய் தாவீதே அப்படி செய்தார்னா அப்படின்ன மாதிரி தான், இயேசுவையே அப்படி செய்தாங்கன்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம் என்ற உணர்வோடு அவரை சார்ந்து வாழ, அவருக்காக வாழ, அவரோடு வாழ, அவர் காட்டிய பாதையில் வாழ இந்த காலையிலே புது வெளிச்சத்தை தந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தி அவரோடு உள்ள உறவிலே பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் திடன் கொண்ட பிள்ளைகளாக வாழ வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். 565வது பாடல். வழியும் அவர், ஜீவநதியும் அவரே, சத்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. ஒளியும் அவர், சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. ஒளியும் அவர், சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவரேசு, அவரேசு என்றால் இது, அது ஜீவாப்பம். அப்பம் என்றால் இது, அது ஜீவாப்பம். அப்பமூட்டும் அன்புடன் யார், அவர் இயேசு. அப்பமூட்டும் அன்புடன் யார், அவர் இயேசு. வழியும் அவர், ஜீவநதியும் அவரே, சத்தியமும் அவர், நித்தியமும் அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவர், ஒளியும் அவர், ஜீவநதியும் அவரே, அவர், ஜீவ அப்பமும் அவரே. அவரேசு,
அவர் இயேசு. ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, குறை கூறுகின்ற இந்த உலகத்திலே, எதிலுமே குற்றம் காணுகிற இந்த உலகத்திலே எப்படி உம்முடைய ஊழியத்தை சவாலாக நீர் செய்தீர், உம்முடைய சீடர்களை எப்படி நீர் தொடர்ந்து கொள்ள அவர்களோடு கனிவாய் பேசினீர், உம்முடைய தெய்வீக திட்டத்தை புரிந்து கொள்ளாத ஜனத்திற்கு முன்னால் ஆண்டவரே உம்முடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை எல்லாம் ஒரு படிப்பினையாக இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு தந்தீரப்பா. பிரதிகூலமான சூழ்நிலைகள் ஆண்டவரே, அனுகூலமாக எப்படி நடந்து கொள்வது ஆண்டவரே, உம்முடைய உள்ளம் எங்களுக்கு வேண்டும். உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகள் அதை சகித்து புரிந்து ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று அழைக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தந்த வெளிச்சத்திற்காக இன்றைக்கான சங்கீதத்திலே ஆண்டவரே 5ஆம் வசனத்திலே வாசித்த பிரகாரமாக எல்லாருக்குமே ஆகாரம் தருகிறவர் நீர், நானே ஜீவ ஆகாரம் என்று தன்னை வெளிப்படுத்தினவர் நீர். பழைய ஏற்பாட்டிலே தேவ சமூகத்து அப்பம், மனிதனுக்காகத்தான் எல்லாம், மனிதனுக்காகத்தான் கடவுளே இறங்கி வந்தவர், மனிதனுக்காக. ஆண்டவரே, மனிதன் வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்று நீர் தந்த படிப்பினைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. புதிய பார்வையை தந்ததற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். குறை காணுகிறவர்கள் மத்தியிலே, குற்றம் காணுகிறவர்கள் மத்தியிலே, வெறுப்பை உமிழ்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எப்படி நடந்து கொள்வது என்ற திட நம்பிக்கையை எங்களுக்கு நீர் தந்து கடவுளை தேடவும், கடவுளோடு தேடவும், கடவுளுக்காக தேடவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த ஆண்டவரே தரிசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை பிரதிபலிக்கிற மக்களாக, உம்முடைய பிம்பங்களாக ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தும். இந்த நாளை ஆண்டவரே ஆசீர்வாதமாக ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களை வாழ வையும். விசேஷித்த நாளாக பார்க்கிற மக்களும் உண்டு, அவர்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிறந்த நாள், திருமண நாள் என்று ஆண்டவரே பார்க்கிற மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் ஆண்டவரே உத்தியோகஸ்தர்களுக்காக, டீக்கன்மாருக்காக, பணிவிடைக்காரர்களுக்காக, கணினி ஊழியருக்காக, கோயில் பிள்ளைக்காக ஆண்டவரே, இன்னும் உடன் ஊழியராக இருக்கின்ற போதகருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஆண்டவரே பிரார்த்தனை செய்கிறோம். சபையார் எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கின்ற எங்கள் கல்வாரி குடும்பங்களை ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆலய கட்டுமான பணி நடந்து கொண்டுகிறது. கட்டுமான சுவர் பணி, அதை சுற்றுச்சுவர் பணிகளை ஆண்டவரே சுற்றுமாக அதை முடித்து ஆண்டவரே சந்தோஷத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த வருகிற நாட்களிலே எங்களுக்கு காலத்தையும் நேரத்தையும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் உண்டு, வியாதி நிமித்தமாக உழல்கின்றவர்கள் உண்டு, வயோதிகத்தின் நிமித்தமாக கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. யாவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சுகத்தை தாரும் ஆண்டவரே. வியாதி இல்லாத உடல் ஆரோக்கியமும், வேதனையே இல்லாத மனதையும் தாரும். அதைவிட ஒரு செல்வமும் இல்லை என்ற உணர்வையும் தந்து ஆண்டவரே வழி நடத்தும். இந்த காலை வேளையிலே செவிமடுக்க உமது வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குறைகளை பொறுத்துக் கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே நம்முடைய பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கண்ணன் வேண்டிய ஆகாரத்தை இன்னும் தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன் மணி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமிந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் நம்முடையவர்களே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.